இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் வந்து ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் வைல் லூப் பார்த்துருந்தோம். இப்போ பைத்தானில் ஃபார் லூப்னு ஒன்று இருக்குது. அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் லூப் என்னென்னா மெயினாக வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஐட்ரேட் பண்ணுறது. ஐட்ரேட்னால் வந்து 1 by 1 நம்ம ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ ஐட்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதோட எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கலாம். அகெயின் வைல் லூப்பில் இஃப் எல்ஸில் பார்த்த மாதிரியே இண்டென்டேஷன் இஸ் பார்ட் ஆஃப் த சின்டாக்ஸ். நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் கொடுப்போம் கோடில். இப்போ நான் அகெயின் பார்க்கலாம். ஸோ அது பார்ட் ஆஃப் த சின்டாக்ஸ். பைத்தனை பொறுத்த வரைக்கும் அதை வச்சு தான் ஃபாரோட பிளாக் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸுங்கிறது பைத்தனுக்கு தெரியும். ஸோ இண்டென்டேஷன் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த சின்டாக்ஸ். நம்ம கரெக்டாக அதை டைப் பண்ணோம். அதை நம்ம அகெயின் இப்போ எக்ஸாம்பிளில் காட்டுறேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி ஒரு லிஸ்ட் இருக்குது. ஈவன் நம்பர்ஸ் வந்து இந்த 5 நம்பர்ஸ் இருக்குது. இதை பிரிண்ட் பண்ண போகிறோம் ஃபார் லூப் வச்சு. இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட்டில் போய்ட்டு புது ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். for.py அப்படின்னு. ஸோ இங்கே வந்து ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். லிஸ்ட்டுனா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 0, 2, 4, 6, 8. ஸோ 5 நம்பர் இருக்குது. இப்போ ஃபார் லூப் எப்படின்னு பார்க்கலாம். ஃபார் லூப் வந்து இந்த சின்டாக்ஸ் தான். ஃபார் சும்மா ஐ அப்படின்னு வச்சுக்கலாம். இது என்ன வேணாலும் இருக்கலாம். ஐ இன் ஈவன் நம்பர்ஸ் அகெயின் கோலன். நம்ம வைல் லூப்பில் பார்த்தோம், இஃப் எல்ஸில் பார்த்தோம். இந்த கோலன் தான் வந்து பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, ஸோ இதுதான் சின்டாக்ஸ், மறந்துடக்கூடாது. இங்கே கோலன் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் வந்து இங்கே கொடுத்துருச்சு. இவ்வளோ ஸ்பேஸஸ் விட்டுருச்சு. ஏன்னா இந்த இண்டென்டேஷன் வந்து பார்ட் ஆஃப் த சின்டாக்ஸ். நம்ம ஃபாரோட டெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே ஆரம்பிக்க முடியாது. ஓகே, ஃபாரோடது அந்த இண்டென்டேஷனுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இங்கே நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் ஐ. அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ரன் பண்ணால் நமக்கு 0 to 8 டிஸ்பிளே ஆச்சு. ஸோ என்ன இந்த லிஸ்ட்டில் இருக்கோ அது அப்படியே டிஸ்பிளே ஆச்சு. அகெயின் இது ஐ தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் நம்பர் இன் நம்பர்ஸ் கூட சொல்லலாம். எனி வேரியபிள் இட்ஸ் ஓகே. ஸோ ஃபார் நம்பர் இன் ஈவன் நம்பர்ஸ் பிரிண்ட் நம்பர். ரன் பண்ணால் அகெயின் ஐ தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை வேரியபிள். அதை ஷோ பண்ணுறதுக்கு தான் இந்த வேரியபிள் நேமை மாற்றினேன். ஸோ ரன் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு நம்பரை ஆக்சஸ் பண்ணி அந்த நம்பர் வந்து இந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகும். அண்ட் அதை நம்ம பிரிண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனி கேல்குலேஷன் எனிதிங் நீங்கள் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கோம். பட் லாஜிக் எப்படிங்கிறதுனா இவ்வளோ தான். லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு நம்பராக இதில் அசைன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது நம்பரில் 0 இருக்கும். அப்புறம் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே எனி நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கலாம். சும்மா நான் திருப்பி வந்து பிரிண்ட் சரி சும்மா டெஸ்ட்டை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை கிளியர் பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 0 டெஸ்ட், 2 டெஸ்ட், 4 டெஸ்ட். ஸோ என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட் டைம் வருது 0, இதில் அசைன் ஆகும். 0 பிரிண்ட் ஆகுது. அப்புறம் டெஸ்ட் பிரிண்ட் ஆகுது. அகெயின் கண்ட்ரோல் இங்கே போகும்போது நம்பர் வந்து 2 ஆகிடும். அகெயின் 2 டெஸ்ட், அந்த இது அவுட்புட் இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே ஏன் நான் டெஸ்ட்டு உங்களுக்கு பண்ணி காட்டேன்னா நம்ம இந்த இண்டென்டேஷன் கொடுக்கல உள்ள என்ன கொடுக்குறோமோ அதெல்லாம் பார்ட் ஆஃப் த லூப். இங்கே வந்து எனி நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம். லைக் சும்மா நீங்கள் வந்து எனி நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே நீங்கள் டைப் பண்ணிட்டே இருக்கலாம். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் இல்லை, சும்மா நான் காட்டுறேன். ஸோ எவ்வளோ நீங்கள் டைப் பண்ணாலும் இந்த இண்டென்டேஷனுக்கு அப்புறம் இருக்குன்னா பைத்தனுக்கு தெரியும் அது வந்து ஃபார் லூப்போட இருக்குன்ட்டு. இண்டென்டேஷனுக்கு வெளியே வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து பிரிண்ட் டன் அப்படின்னு கொடுக்குறோன்னா இது வந்து ஃபார் லூப்புக்கு வெளியே இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஈவன் இப்போ இங்கே டைப் பண்ணியிருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் இவ்வளோ தான். ஏன்னா இண்டென்டேஷன் இருக்குது. இண்டென்டேஷன் தாண்டிடுச்சு அப்படின்னா அது ஃபார் லூப்போட வராது. இப்போ அகைன் இதை ரன் பண்ணி பார்த்தா நமக்கு 8 டெஸ்ட் வரைக்கும் டிஸ்பிளே இருக்குது. பட் டன் வந்து ஒன்ஸ் தான் வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா இது லூப்புக்குள்ளே இல்லை, லூப்புக்கு வெளியே இருக்குது. ஸோ இந்த லூப் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடும். இண்டென்டேஷனில் இருக்கிற பிளாக் ஃபுல்லாக ரன் ஆகும் மல்டிபிள் டைம்ஸ். அது முடிஞ்சோடனே வெளியே வந்து உங்களுக்கு இது பிரிண்ட் ஆகிடுச்சு. ரைட். ஸோ இதுதான் ஃபார் லூப்பு. அகெயின் இந்த லிஸ்ட்டு வந்து இது மாதிரி இன்டீஜர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனி லிஸ்ட் இஸ் ஃபைன். இது மாதிரி தான் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் லூப் வேறு விதமாகவும் நிறைய யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். நிறைய டிஃப்ரெண்ட் யூசேஜஸ் இருக்குது. பட் ரொம்ப காமன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை வந்து ஐட்ரேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால தான் அதை இங்கே எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ஃபார் லூப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த 2 லூப்பும் வைல் லூப் போன வீடியோவில் பார்த்தோம். இங்கே ஃபார் லூப் ரெண்டுமே வெரி ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட். அந்த லூப்ஸ் இல்லாமல் நீங்கள் பெரிய ப்ரோக்ராம் பண்ணுறதே ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி கம்ஃபர்டபுள் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.